அதாவது இப்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்த முக்தாரை கைது பண்ணாங்க இல்லையா? முக்தார் அகமது. அவர் கைது பண்ண உடனே ஒரு சிலர் அது சரின்னு சொல்லி அவங்க ஃபேஸ்புக்லேயே எல்லா இதுகள்லையும் போட்டிருந்தாங்க, ஊடகங்களில் பதிவு போட்ட உடனே ஒரு சிலர் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அப்போ அன்றைக்கு ஏன் பண்ணலை, அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே, இப்போ இந்த அம்மா அலிசா பண்ண பிறகு தான் பண்ணணுமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு வருது. நிறைய பேருக்கு வருதுன்னா, ஏற்கனவே அவர் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜரை வந்து கொஞ்சம் தரக்குறைவாக அவர் விமர்சனம் பண்ணார். காரணம் அவர் எதனாலேயோ என்ன காரணத்தினால யார் தூண்டுதல்னால அவர் பண்ணாருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா திமுக அரசு வந்து முன்னால் இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது, காவல்துறை பாதுகாப்பு. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணவங்களுக்கு ஒரு பெண்ணை பற்றி தவறாக சித்தரித்து பப்ளிக்கில் பேட்டி கொடுக்குற ஒருத்தனுக்கு அன்றைக்கு திமுக அரசு பாதுகாப்பு கொடுத்தது. அப்போது இன்றைக்கி வந்து அந்த குற்றத்தின் அடிப்படையில், அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில், அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, அவரை முதல்ல வந்து விசாரணைக்கு எடுத்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு அவர் என்னென்னா எஸ்கேப் ஆகிட்டார், கர்நாடகத்துக்கு தப்பி ஓடிட்டார். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது? அப்போது இந்த அவரை திருப்பி இப்போ கர்நாடகாவில் போய் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. எனிவே அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சமூகத்தில் வந்து சமூக ஊடகத்தில் நம்ம கருத்தை தெரிவிக்கும்போது அந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அளவில் அந்த கருத்தை தெரிவிக்கணுமே தவிர, அதை விடுத்து அவங்கள ஒரு குடும்பத்தையோ ஒரு சமூகத்தையோ பாதிக்கிற மாதிரி ஒரு தனிநபரையோ தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படவே வேண்டும். இங்கே வந்து 4ஆம் தூண் 5ஆம் தூண் இந்த பேச்செல்லாம், ஜனநாயகத்தின் 4ஆம் இந்த பேச்செல்லாம் இங்கே எடுக்கவே கூடாது. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்னா என்ன வேணாலும் பேசலாமா? அடிமை இன்னைக்கு 4ஆம் தூண் பாதி தூண் எப்படி இருக்குது? ஊடகங்களை விடுங்க, செய்தி சேனல் இருக்கு இல்லையா? செய்தி சேனல் பூரா கொத்தடிமை சேனலாக தானே இருக்குது. இப்பவும் அப்படி தான் இருக்குது. ஸ்டில் தே ஆர் ஜஸ்ட் லைக் தேட். அப்படி தான் இருக்கிறாங்க. யாருக்கு? திமுக அரசுக்கு பழைய திமுகவுக்கு ஃபேவராக தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறணுமா இல்லையா? எப்படி மாறணும்? நியூட்ரலாக சொல்லு. நீ ஒரு செய்தி வெளியிடுறவன், ஒரு பத்திரிகை மாதிரி. அது நியூட்ரலாக எல்லாருக்கும் முதல்ல திமுகவுக்கும் நல்லது செய்தால் பாராட்டு, தாவேக்கா நல்லது செய்தாலும் பாராட்டு, அவ்வளோதான். அப்போ தான் அது ஜனநாயகத்தின் 4ஆவது தூண்.